ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்தியா போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலை வாய்ப்புக்கான ஒரு முக்கிய அப்டேட் வந்திருக்கு. அதை பற்றின தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஜிடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட் 2024 சம்மந்தமாக டென்டேட்டிவ் டேட் எல்லாமே அறிவிச்சிருக்கிறாங்க. அசிஸ்டன்ட் போஸ்ட் மாஸ்டர், பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அதே மாதிரி கிராமின் தக் சேவக். ஸோ இந்த பதவிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜிடிஎஸ் மூலமாக உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. வேலை வாய்ப்பு ரொம்பவே இருக்குது. மொத்தமா 28,000 பிளஸ் வேகன்சி வந்து இருக்குது. ஸோ இது சம்பந்தமான அப்டேட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதாவது 25/6/2024 அன்னைக்கு இந்த சர்க்குலர் வெளியிட்டிருக்கிறாங்க. யாருக்கு வெளியிட்டிருக்காங்கன்னா ஆல் சீஃப் போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல், ஜெனரல் மேனேஜர் சிஇபிடி பெங்களூர் யூனிட் அண்ட் ஹைதராபாத். ஸோ அவங்களுக்கு தனியாகவும் அமைச்சிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. ஜிடிஎஸ் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் ஷெட்யூல் ஜூலை 2024 ப்ரிப்பரேட்டரி எக்ஸசைஸ் ரிகார்டிங். அதாவது ஒவ்வொரு வருஷமும் ஜூன் ஜூலை மாசத்துல பாத்தீங்கன்னா அதற்கான ரெக்ரூட்மெண்ட் வந்து போயிட்டே இருக்கும் ஜிடிஎஸ்ல. இந்தியா போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வெப்சைட்டு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா 2023 ஜூன்லயே வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் செக்ஷன், தேர்ட் செக்ஷன் அப்படின்னு போயிட்டே இருக்கும். இதுல பாருங்க ஷெட்யூல் 2 வந்து ஜூலை 2023 வந்திருக்கும். பட் இந்த வருஷம் எலெக்ஷன் காரணமா நம்மளுக்கு டிலே ஆயிருக்கு. ஸோ ஜூலைல தான் வந்து டேட் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது it has been tentatively decided to notify the vacancies under the GDS online engagement schedule July 2024 in second week of July 2024 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ண போறாங்கன்னா டைம் ஷெட்யூல் பாருங்க. ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து ஜூலை 6ஆம் தேதி வரைக்கும் டேட்டா என்ட்ரி அண்ட் ஃப்ரீசிங் ஆஃப் த வேகன்சிஸ் பை த டிவிஷன். ஒவ்வொரு போஸ்ட் ஆஃபீஸ் டிவிஷன்ல இருக்கக்கூடிய வேகன்சி எவ்வளோ அப்படிங்கிறத டேட்டா அவங்க என்டர் பண்ணி வைக்கணும். அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சிடணும். உதாரணத்துக்கு இந்த சப்டிவிஷன் போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து இத்தனை வேகன்சி இருக்கு அப்படிங்கிற எல்லா டேட்டாவும் வந்து 1/7 6/7 அவங்க டேட்டா ரெடி பண்ணிடணும். அதே மாதிரி ரீசெக்கிங் டேட்டா என்ட்ரி, அவங்க என்டர் பண்ண டேட்டாவை வந்து ரீசெக் பண்றதுக்கு டேட் சொல்லியிருக்காங்க. 8/7/2024 ரீசெக் வந்து பண்ணியிருக்கணும். அப்ரூவல் பை சர்க்கிள்ஸ் ஆஃப்டர் பிரைசிங் த டேட்டா என்ட்ரி பை டிவிஷன்ஸ். ஒவ்வொரு டிவிஷன் வாரியா அவங்க டேட்டா என்டர் பண்ணியிருப்பாங்க இத்தனை வேகன்சி இருக்கு அப்படின்னு. ஸோ அதை வந்து ஒவ்வொரு சர்க்கிள் வாரியாக அவங்க அப்ரூவ் பண்ணணும். அதுக்கான டேட் டைம்லைன் பாருங்க. 9/7/2024 இருந்து 10/7/2024 அதற்கான டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா இதற்கான ஆன்லைன் நோட்டிஃபிகேஷன், இஷ்யூ ஆஃப் ஆன்லைன் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு பாருங்க. 15/7/2024 அடுத்த மாதம் 15ஆம் தேதி இந்த இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் online.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டுருவாங்க. ஸோ எத்தனை வேகன்சி இருக்குது, ஒவ்வொரு ஸ்டேட் வாரியாக எத்தனை வேகன்சி இருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து வெளியிட்டுருவாங்க. ஸோ இதுக்கு நீங்க கல்வி தகுதியும் பார்க்கும்போது இது 10வது வரைக்கும் 10வது பாஸ் பண்ணியிருந்தாவே போதும். ஸோ 10வதுல ஓரளவுக்கு நல்ல மார்க் எடுத்திருந்தோம் அப்படின்னா இதுக்கு இந்த போஸ்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு ஈஸியாகவே வேலை கிடைச்சிடும். ஸோ இந்த போஸ்ட்ல வந்து நிறைய இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதாவது லாஸ்ட் இயர் ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. அதில் பண்ணிட்டு நிறைய பேர் செலக்ட் ஆயிருப்பாங்க. செலக்ட் ஆயிருந்தும் அவங்க வேலைக்கு போகாமல் இருப்பாங்க, அந்த ஜிடிஎஸ் ஜாபுக்கு போகாமல் இருப்பாங்க. ஸோ அந்த வேகன்சி வந்து ஃபில் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 1/7/2023 30/6/2024 அந்த போஸ்ட் ஆஃபீஸில் யாராவது இறந்துட்டாங்க, இல்லை ரிசைன் பண்ணிட்டாங்க, டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்காங்க, வேற ஏதாவது பிரச்சனைனால அவங்க வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க. ஸோ இந்த மாதிரிப்பட்ட பல வேகன்சி வந்து இருக்கு. இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவங்க ஜிடிஎஸ் மூலமா ஃபில் பண்ண போறாங்க. ஸோ நிறைய வேகன்சி இருக்குது. அதனால இந்த நோட்டிஃபிகேஷன் எழுதிட்டாங்க அப்படின்னா நம்ம சேனல்ல ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்றோம். நம்ம சேனல் தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே இருங்க. அதே மாதிரி நீங்களும் வந்து இந்த இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் வெப்சைட்டை வந்து அடுத்த மாதம் 15ஆம் தேதி கூட செக் பண்ணி பாருங்க நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கா அப்படின்ட்டு. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா நீங்கள் உடனே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் முடிஞ்சவங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். அதே மாதிரி இந்த பிடிஎஃப் லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனல் டெலிகிராம் சேனல் வந்து பாருங்க. அதில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.